1971ல ஸ்டான்ஃபோர்டுல ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு போலி ஜெயில் செட்டப் பண்ணாரு. கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். சாதாரண ஆட்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன ஆகும்? நல்லா படிச்ச 24 பசங்கள தேர்ந்தெடுத்து, பாதி பேர காவலர்கள் மாதிரியும், பாதி பேர கைதிகள் மாதிரியும் சும்மா பிரிச்சு விட்டாரு. இது ஒரு டெஸ்ட்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, சில மணி நேரத்திலேயே விஷயம் விபரீதமா போச்சு. காவலர்கள் கைதிகள கிண்டல் பண்ணி, தூங்க விடாம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நார்மலா இருந்த ஸ்டூடண்ட்ஸ் கூட பவர் வந்ததும் கொடுமைக்காரங்களா மாறிட்டாங்க. கைதிகள் அவங்க சுயத்தையே மறந்து, பயந்து டல்லா உட்கார்ந்துட்டாங்க. 2 வாரத்துக்கான பிளானிங். ஆனா 6 நாளே தாங்கல. டார்ச்சர் அதிகமாயி டெஸ்ட்ட உடனடியா நிறுத்த வேண்டியதா போச்சு. நெறைய பேரு அழுதபடி வெளிய போனாங்க. இதோட முடிவு என்னன்னா, அவங்க குணம் நல்லதா இருந்தாலும், அந்த சூழ்நிலை, அந்த யூனிஃபார்ம், அந்த அதிகாரம் தான் அவங்கள கொடுமை பண்ண வச்சிருக்கு. இந்த பரிசோதனை உலகத்துக்கே ஒரு பாடம். அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டுக்கும் விதிமுறைகள் எவ்வளவு முக்கியம்னு உணர்த்தின ஒரு பெரிய கதை இது.